வாங்க ஈஸி அண்ட் டேஸ்டியாக கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துகிட்ருக்கேன். காய் உங்களுக்கு விருப்பமான காய் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு ஆனியன் கொஞ்சம் லைட்டாக சாட்டே ஆன அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். துருவின கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி வேக வச்ச பச்சை பட்டாணி, வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, காரம் ருசிக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். ஆறுன விட்டு கொத்தமல்லி தழையும் லைம் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வேணுனா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரோட பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தட்டில் பிரெட் க்ரம்ஸோடு கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற மிக்சரை அழகாக அந்த மாதிரி ரவுண்டாக கட்லெட் ஷேப்க்கு உருட்டிட்டு மைதா வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் ரவை கோட்டிங்கில் டேப் பண்ணிவிட்டு அப்படியே அசெம்பிள் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது பிரியாமல் வரும். ஷேப்பும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.